அப்பொழுது என்றால் இந்த வன்னியர்களுடைய போராட்டத்தை எதிர்த்து பார்ப்போன்னு வந்து சண்டை வராங்களான்ற மாதிரியான சூழ்நிலையை தானே அவங்க பார்ப்பாங்க. திட்டமிட்டு வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு அப்ப போராட்டம் அறிவிக்காத போராட்டத்துல வந்து தலைவர் சொல்ற மாதிரி செஞ்சாங்கன்னா அது தப்பு. அறிவிக்கப்பட்ட போராட்டம் 7 நாள் நாங்கள் மறியல் பண்ண போறோம், யாரும் வாகனங்களில் வந்து செல்லாதீர்கள், இது எங்களுடைய உரிமை போராட்டத்துக்காக நாங்கள் போராட்டம் செய்கிறோம் என்று அறிவிக்கப்பட்ட போராட்டம், இல்லை என்று மறுக்க முடியாது. அதன்படி தமிழகத்தில் இருக்கிற வட மாவட்டங்கள் அத்தனை இடத்திலும் சோறு விளம்பரங்கள் எழுதிவிட்டாச்சு, எல்லா மீடியாலையும் வருது. அதுவும் இல்லாமல் முதல் நாள் மறியலில் வந்து தமிழகம் வந்து சம்பித்து விட்டது. அதற்கு பிறகு நடந்த 6 நாளும் தமிழகத்தில் ஒரு வாகனங்கள் கூட செல்லவில்லை. இதிலிருந்தே வன்னியர்கள் இன்று வரை இந்த வன்னியர் சங்கத்தை அப்படியே வைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்றிருந்தால் இன்றைக்கு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தமிழகத்தில் கிடைத்திருக்கும். யார் நீங்க யாருக்காக வாழ்ந்தீங்க, யாருக்காக தலைவனானீங்க? இல்ல, சரி இதை விட்டுருங்க. நீங்க மத்தியில் இருந்தீங்க, 6 MP. இந்த 3 கோரிக்கையும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் செய்தார்கள். அதற்காக சென்னையில் மிகப்பெரிய ஒரு பெரிய பாராட்டு கூட்டத்தை அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார், அன்றைக்கு இருந்த OPS துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் சென்னையில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நானே முன்னின்று நடத்தினேன். கொஞ்ச காலத்திற்கு பிறகு அரசியல் ஆதாயத்திற்காக எடப்பாடியுடன் கைகோர்த்து கொண்டு எங்களிடம் எந்த விதமான ஒரு தொடர்பும் வைத்து கொள்ளாமல் இந்த 10.5% இடஒதுக்கீடை தர வேண்டும் என்று வஞ்சகம் செய்தார்கள். ஆனால் நிச்சயமாக அன்றைக்கு தெரியும் ராமதாஸுக்கு, அன்புமணிக்கு, அன்றைக்கு இருந்த முதலமைச்சருக்கு தெரியும், இந்த சட்டம் கடைசி நேரத்தில் செய்வதால் நாளைக்கு நீதிமன்றத்தில் போகும்போது இது செயலிழந்து விடும் என்று தெரிந்தே வன்னியர்களுக்கு துரோகம் செய்தார்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புதிய உழைப்பாளர் கட்சி மற்றும் படையாட்சி பேரவைத் தலைவர் திரு காந்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், பாமகவில் உட்கட்சி பூசல் வந்து போயிட்டு இருக்கு. அப்பா மகனுக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் இருக்குன்னே அப்படின்னு சொல்லலாம். இந்த மோதலை எப்படி பாக்குறீங்க? இது வந்து வன்னியர்களுடைய வீழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஏன், எதனால் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் அவங்களோட பயணம் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய சில அரசியல் நடவடிக்கையால் 93 நாங்கள் வெளியில் வந்து படையாச்சர் பேரவைன்ற அமைப்பு முதல்ல ஆரம்பித்தோம். அது வன்னியர்களுக்காக நீண்ட காலம் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இன்னைய வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வன்னியர் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்ததனுடைய நோக்கம் ராமதாஸ் என்னன்னா, மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடும், மத்தியில் 2% தனி இடஒதுக்கீடும் வேணும்னு கேட்டு தான் இந்த வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தார். நம்மளுக்கு இடஒதுக்கீடு இல்லை, மிகப்பெரிய சமுதாயம், 2 கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க, 2 கோடி பேருக்கும் ஒரு நம்மளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை அரசாங்கத்தில் அப்படின்னு வேணும்ன்று தான் பண்ணாங்க. அதனால தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணிவகுத்து அந்த வன்னியர் சங்கத்தில் என்னை போல் இளைஞர்கள்லாம் இன்றைக்கு அணிவகுத்து சென்றோம். 87ஆம் ஆண்டு என்ன பண்ணாருன்னா, இந்த போராட்டத்தை நம்ம வாயாலே கேட்டுக்கிட்டு இருந்தால் கோரிக்கையில் இது நிறைவேறாது, அதனால் பெரிய போராட்டத்தை ஒன்று அறிவிப்போம்னு 87ல் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம். அந்த போராட்டம் இதுவரை உலக வரலாற்றில் ஒரு ஜாதிக்காக 7 நாள் சாலை மறியல் நடந்தது. உலகத்திலே தமிழகத்தில் தான் நடந்தது, வெற்றிகரமாக நடந்தது. அந்த போராட்டத்தில் அன்னைக்கு இருந்தது அதிமுக அரசு 21 வன்னியர்களை சுட்டே கொண்டார்கள். அந்த போராட்டம் நடக்கும் பொழுது அதுல எத்தனை பஸ்ஸை கொளுத்துனீங்க, எத்தனை மரங்களை வெட்டி சாச்சிங்க, அதையும் இல்ல அது வந்து இயற்கையா அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு போராட்டங்கள் நடக்கும்போது அந்த போராட்டத்தை கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக வேற சமூக விரோதிகள்லாம் சில விஷயத்தை செய்வாங்க. செய்யும் பொழுது அது வந்து வன்னியர்களை பாதிக்கும். வன்னியர்கள் வந்து அன்னைக்கு வந்து அராஜக முறையில செய்யலாம். மரம் வெட்டி போட்டார்கள் என்பது உண்மை, அது மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அராஜகமாக செய்தார்கள் என்ன, அறிவிக்கப்பட்ட போராட்டம். அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் வந்து வாகனங்கள் செல்வதே தப்பு தானே. அறிவிக்காத திடீர் போராட்டம், பஸ்ஸை உடைக்கிறாங்க அப்படின்னா சட்டப்படி தப்பு தான். அறிவிச்சு அது வந்தாலும் அவர் அதை அடிப்பதும் தப்பு தான் என்னை பொறுத்தவரை. இருந்தாலும் இந்த போராட்டம் ஓராண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட போராட்டம். செப்டம்பர் மாதம் நாங்கள் போராட்டத்தை நடத்த ஆரம்பிக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து பொதுமக்கள் எல்லாம் அந்த தேதியில், அந்த ஒரு வாரம் தேதியை வந்து மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்று வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம்
எல்லா மீடியாக்களையும் ஃபிளாஷ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நாளைக்கு இன்னைக்கு போராட்டம், நாளைக்கு காலையிலன்னா மக்கள் பாதிக்கலாம். அப்பொழுது என்றால் இந்த வன்னியர்களுடைய போராட்டத்தை எதிர்த்து பார்ப்போன்னு வந்து சண்டை வராங்களான்ற மாதிரியான சூழ்நிலையை தானே அவங்க பார்ப்பாங்க. திட்டமிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு அப்ப போராட்டம் அறிவிக்காத போராட்டத்துல வந்து தலைவர் சொல்ற மாதிரி செஞ்சாங்கன்னா அது தப்பு. அறிவிக்கப்பட்ட போராட்டம் 7 நாள் நாங்கள் மறியல் பண்ண போறோம், யாரும் வாகனங்களில் வந்து செல்லாதீர்கள், இது எங்களுடைய உரிமை போராட்டத்துக்காக நாங்க போராட்டம் செய்கிறோம் என்று அறிவிக்கப்பட்ட போராட்டம், இல்லை என்று மறுக்க முடியாது தலைவர் அவர்கள். ஆனா அந்த போராட்டத்துக்கு ஒப்புதல் நீங்க வாங்கி இருந்தீங்களா? ஆமா, அரசாங்கத்திடம் 1 வருஷமா சொல்லியிருக்கோம்ல. ஒரு வருஷம் 2 ஓராண்டுகளாக 365 நாட்களுக்கு முன்பாக போடப்பட்ட தீர்மானம். அதன்படி தமிழகத்தில் இருக்கிற வட மாவட்டங்கள் அத்தனை இடத்திலும் சோறு விளம்பரங்கள் எழுதி விட்டாச்சு, எல்லா மீடியாலையும் வருது. அதுவும் இல்லாமல் முதல் நாள் மறியலில் வந்து தமிழகம் வந்து சம்பித்து விட்டது. அதற்கு பிறகு நடந்த 6 நாளும் தமிழகத்தில் ஒரு வாகனங்கள் கூட செல்லவில்லை. அவ்வளோ பெரிய போராட்டம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நிற்கிறார்கள். 87ஆம் ஆண்டு வந்து 21 உயிர்கள் பலியாகி விடுகிறது. பல லட்சம் வன்னியர் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. பல லட்சம் வன்னியர் இளைஞர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள், போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓராண்டு மட்டும்தான் வெயிட் பண்ணார் ராமதாஸ். 88ஆம் ஆண்டு மட்டும்தான் வெயிட் பண்ணார். 89ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக எல்லா ஜாதியும் ஒன்றாக இணைத்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்ப நீ எதற்காக இந்த போராட்டத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்களோ அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் அந்த அமைப்புக்கு, வன்னியர் சங்க அமைப்புக்கு அன்று வரை நடக்கவே இல்லை. நடக்காத போது அந்த வன்னியர் சங்கத்தை பலவீனப்படுத்துவது போல் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி விட்டார். இதிலிருந்தே வன்னியர்கள் இன்று வரை இந்த இந்த வன்னியர் சங்கத்தை அப்படியே வைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்து சென்றிருந்தால் இன்றைக்கு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தமிழகத்தில் கிடைத்திருக்கும். அந்த ஆரம்பிச்சதுதான் பிரச்சனையே அப்படின்றீங்க? இல்ல, ஒரு கோரிக்கை. நீங்க ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறீங்க ஜாதிக்கு மட்டும்னு, அது என்ன உங்களுக்காக உங்களை தலைவரா எதுக்காக ஏத்துக்கிறாங்க? இந்த போராட்டத்தை நீங்க நடத்தி எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருவீங்க, மத்தியிலையும் 2% வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில தானே லட்சக்கணக்கான இளைஞர் வராங்க. அவர்களுடைய எண்ணம் நிறைவேறுச்சா? இல்லையே. நிறைவேறாத போதே நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்றதுதான். சரி, கட்சி ஆரம்பிச்சு என்ன செஞ்சீங்க? பவர்ல வந்தீங்க. 18 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். 18 எம்எல்ஏ இருக்கும் பொழுது அன்றைக்கு 96 எம்எல்ஏ தான் திமுகவுக்கு. அதற்கு பிறகு இடைத்தேர்தல் ஜெயிச்சு 100 எம்எல்ஏ வந்துட்டாங்க. 100 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ ஆயிட்டா 117 தான் ஆட்சி அமைக்க வேணும். கிட்டத்தட்ட யாருடைய தயவில் ஆட்சி நடக்கிறது அப்பொழுது? அன்றைக்கு ஏன் நீங்க கோரிக்கை வைக்கலன்னு தான் கேட்கிறோம். அன்னைக்கு ஏன் கோரிக்கை வைக்கல அந்த அரசாங்கத்திட்ட? அன்னைக்கு ஏன் அரசாங்கத்திட்ட அதை நீங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கல? அப்ப 5 ஆண்டுகளும் பதவிக்காக நீங்கள் உங்களுடைய பதவி சுகத்துக்காக இருந்து விட்டு இன்றைக்கு போய் நீங்கள் அதிகாரமே இல்லாம 5 எம்எல்ஏ இருக்கும்போது போய் நீங்க இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்கிட்ட கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? வன்னியர்களுக்காக போராடல நீங்களே கேட்காத போது திமுக கொடுக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அந்த கேள்வி வருதுல்ல. யார் நீங்க யாருக்காக வாழ்ந்தீங்க? யாருக்காக தலைவனானீங்க? இல்ல, சரி, இதை விட்டுருங்க. நீங்க மத்தியில இருந்தீங்க, 6 எம்பி, மத்தியில் ஆட்சி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலேயே வந்து அதை சைன் பண்ணிட்டாங்க, திமுக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதான சொல்றது. இப்ப இருக்கிற 10.5 சொல்றீங்க, 10% இடஒதுக்கீடு 10.5 நீங்க சொல்றீங்க. நான் சொல்லுவது இதற்கு முன்பாக 20% இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணதை நான் சொல்றேன். இப்ப வந்தது போன அதிமுக ஆட்சியில் அரசியல் ஆதாயத்திற்காக நானே முதலமைச்சர், அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடியாரை நேராக சந்திச்சு, நீங்கள் வந்து வன்னியர்களுக்கான கோரிக்கையை வந்து நிறைவேற்றுனீங்கன்னா இது வந்து வன்னியர் மக்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நன்மையாக இருக்கும்னு 3 கோரிக்கை வச்சோம். 1, வன்னியர்களுடைய பொது சொத்து நல வாரியத்தை திமுக அரசு அன்றைய கலைஞராக இருந்த முதலமைச்சரிடம் நாங்கள் படையாச்சார் பேரவை சார்பாக கோரிக்கை வைத்து பெற்றுக் கொடுத்தோம். அதை சட்ட அங்கீகாரமாக சில சரத்துக்களை சேர்த்து சட்ட அங்கீகாரம் கொடுங்கள் என்று கேட்டோம். 2வது, ராமசாமி படையாச்சார் வன்னியர்களுடைய குருவாகவும் வன்னியர்களுடைய விடிவெள்ளியாகவும் இருந்த தலைவர் ராமசாமி படையாச்சாரனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அடுத்தது, ராமசாமி படையாச்சாரனுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும். ஏனென்றால் முதலில் 1952ஆம் ஆண்டு அன்றைக்கு வலுவாக சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸை எதிர்க்கக்கூடிய வல்லமை யாருக்குமே கிடையாது. சுதந்திர இந்தியாவில் போய் நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? காங்கிரஸை எதிர்த்து அவங்க எலெக்ஷன்ல நிற்கும் போது எதுவுமே கேட்க முடியாது. அப்ப 52ல பொது தேர்தல் வருது. அப்ப ஜாதிக்காக வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று ஜாதிக்காக எலெக்ஷன்ல நிற்கிறாரு. 18 எம்எல்ஏ 4 எம்பியை தனி மனிதனாக இருந்து ஜெயிச்ச வெற்றி பெற்றவர். அன்றைக்கு முதலில் சட்டமன்றம் தமிழகத்தில் உருவாகும் பொழுது
வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அவர்களை சட்டமன்றத்தில் அமர்த்திய அழகு பார்த்தவர் அன்றைக்கு. அதனால் அவருடைய திருவுருவ படத்தை அங்கே வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இந்த 3 கோரிக்கையும் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் செய்தார்கள். அதற்காக சென்னையில் மிகப்பெரிய ஒரு பெரிய பாராட்டு கூட்டத்தை அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார், அன்றைக்கு இருந்த ஓபிஎஸ் துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் சென்னையில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நானே முன்னின்று நடத்தினேன். அதற்கு பிறகு அவர்கள் அன்றைக்கு ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எம்பி இருக்கிறார்கள், யாருமே கலந்து கொள்ளவில்லை. இது பொதுவான பிரச்சனை, கலந்து கொள்ளவில்லை. ஆனால் சட்டமன்றத்தில் பலதரப்பு விழா நடக்கும் பொழுது வந்தார்கள். ஏனென்றால் அது சட்டமன்றம். அதற்காக அங்கே சட்டமன்றத்துக்கு உள்ளே படத்திறப்பு விழாவுக்கு வந்தார்கள். இந்த பாராட்டு கூட்டாவில் கலந்து கொள்ள. ஆனால் இதற்கெல்லாம் எதிர்வினை ஆற்றிக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் இவர்களுடைய பேர் அதில் வரமாட்டேங்கிறது, அது ராமசாமி படையாச்சார் அவர்களை தான் வன்னியர்கள் முன்னெடுக்கிறார்கள், அவருடைய புகழை என்று இரட்டடிப்பு செய்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு அரசியல் ஆதாயத்திற்காக எடப்பாடியுடன் கைகோர்த்து கொண்டு எங்களிடம் எந்த விதமான ஒரு தொடர்பும் வைத்துக் கொள்ளாமல் இந்த 10.5% இடஒதுக்கீடை தர வேண்டும் என்று வஞ்சகம் செய்தார்கள். அரசாங்க பதவியில் இன்றைக்கு சிவசங்கரன் மந்திரி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அதில் 17% சில அமைப்புகளில் நீங்கள் பணியில் வந்து கொண்டிருக்கிறீர்கள், அப்பொழுது நீங்கள் 10% கேட்டால் கிட்டத்தட்ட 6% நீங்கள் குறைகிறீர்கள். யாராவது 17 பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு 11 பேர் வேணும்னு கேட்டால் எவ்வளோ பெரிய அநியாயம் அது. அதை செய்கிறார்கள் இவர்கள். அப்போ அந்த மந்திரி சொன்னதுக்கு எதிர்வினை ஆற்றிருக்கணும்ல, சொல்லணும்ல, இல்லை நான் எங்கள்கிட்ட டேட்டா இருக்கு பொய் சொல்றீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல, இல்லையே. அப்போ அது உண்மைன்னு வருது. அப்போ 17% இடஒதுக்கீடு போயிட்டு இருக்கும்போது நீங்க 10% இடஒதுக்கீடு கேட்டு என்ன செய்றீங்க? இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் எனக்கு தெரிந்து ஒரு நன்னடத்தை விதி, தேர்தல் நன்னடத்தை விதி வருவதற்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதை நிறைவேற்றிய பெருமை எடப்பாடிக்கு தான் உண்டு. இப்படி வஞ்சகம் செய்யப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிருந்துச்சுன்னா கூட கவர்னர் கையெழுத்து போடலன்னா அந்த சட்டமே பாஸ் ஆகாம போயிருக்கும். ஆனால் இவருடைய நல்ல நேரம் இன்றைக்கு டிராஃபிக் இல்லை, கவர்னர் மாளிகை வரைக்கும் அந்த ஃபைல் போனிச்சு, கையெழுத்து போட்டாரு, சட்ட வடிவம் ஆயிடுச்சு. ஆனால் நிச்சயமாக அன்றைக்கு தெரியும் ராமதாஸுக்கு, அன்புமணிக்கு, அன்றைக்கு இருந்த முதலமைச்சருக்கு தெரியும் இந்த சட்டம் கடைசி நேரத்தில் செய்வதால் நாளைக்கு நீதிமன்றத்தில் போகும்போது இது செயலிழந்து விடும் என்று தெரிந்தே வன்னியர்களுக்கு துரோகம் செய்தார். வேண்டுமென்றே எடப்பாடி அவர்கள் செஞ்சிருக்காரு. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா உங்களுக்கு சொல்றேன். இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு சதியாக இதை செய்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். தேர்தல் அறிவிச்சாச்சு, தேர்தல் கூட்டணி வந்துட்டாங்க. அவங்க கூட்டணி நடக்கும் பொழுது தென் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார், ரொம்ப அறிவாளி அவர். அவர் அதிமுகவில் ஒரு அமைச்சர், பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். அவர் பேரை சொல்ல கூட எனக்கு இதாக இருக்கு. அவரு பெரிய அறிவாளி மாரி நினைச்சுக்கிட்டு அங்கே பிரச்சாரம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இந்த வன்னியர்களுக்காக கொடுத்த இடஒதுக்கீடு ஒரு நாம்கே வாஸ்கே, அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் கொடுத்தோம், நீங்கள்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கன்னு அங்கே அவர் வெற்றி பெறுவதற்காக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 120 தொகுதியில் வன்னியர்கள் நினைத்தால்தான் வட மாவட்டங்கள் 234 தொகுதியில் 120 தொகுதி வன்னியர் நினைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது வரலாறு. அது அவர்களுக்கே தெரியும். இவங்க அறிவு வேணா, அங்கே போய் நம்ம இது மாதிரி பிரச்சாரம் பண்ணுறோமே, 120 தொகுதி அங்கே வன்னியர்கள் ஓட்டு போடலன்னா நம்ம ஆட்சி அமைக்க முடியாது, அவுட் ஆகிடும் என்ற அறிவு கூட புரிந்துணர்வு கூட இல்லாமல் அவர் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு. ஓபிஎஸ் அவர்களும் பிரச்சாரம் பண்றாரு அதே மாதிரி. இப்படி பிரச்சாரம் பண்ணும்போது இதை என்ன செஞ்சிருக்கணும்? பாமக கூட்டணியில் இருக்கு, ஏடிஎம்கேனுடைய தலைவராக இருந்துட்டு இருக்கிறாரு, அன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி என்ன செஞ்சிருக்கணும்? எடப்பாடி தொகுதியிலே 80,000 ஓட்டு வன்னியர்கள் ஓட்டு, நான் வன்னியர் நினைச்சாதான் ஜெயிக்க முடியும். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அதனாலதான் நான் எடப்பாடியை சொல்லிட்டு இருக்கேன். ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பிறகு எடப்பாடியார்கள் வந்த பிறகு எடப்பாடியார் 60 எடப்பாடியார் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதிமுகவில் 60 எடப்பாடி இருக்காங்க. 60 எடப்பாடியும் 60 முடிவு எடுப்பாங்க. அம்மா மேலாம் ஒரே முடிவு எடுத்து ஒரே முடிவை செயல்படுத்தக்கூடியவங்க யாரும் கிடையாது. 60 எடப்பாடி இருக்கிறதுனால அவர் அந்த ஆளுமை இல்லை, அமைதியா இருக்காங்க. அப்ப பாமக எதிர்வினையாற்றி இருக்கணும்ல. எப்படா எங்களுக்கு வன்னியர்களுக்கு கொடுத்து விட்டு உங்க அமைச்சர் ஒருத்தர் மாதிரி பேசிட்டு இருக்கா, நீங்க கண்டனம் தெரிவிக்காம இருக்கீங்கன்னா அப்ப கூட்டு களவாணி பண்றீங்களான்னு பாமக அங்க கோரிக்கை வச்சிருக்கணுமா இல்லையா? அதனாலதான் பாமக எல்லா தொகுதியிலையும் தோத்துச்சு. வெறும் 5 தொகுதி வட மாவட்டங்கள்ல இவ்வளவு பெரிய இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தா எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கணும். பாமக 5 எம்எல்ஏ தனியா நின்று 4 எம்எல்ஏ ஜெயிச்ச வரலாறு உண்டு. பாமக இவ்வளவு பெரிய கட்சி கூட்டணியோட சேர்ந்து 4-5 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி வன்னியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் பதவியிலே இல்லாமல்
அதிகாரத்திலே இல்லாமல் அரசாங்கத்திடம் பேசி இவ்வளவு சலுகையிலே கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தை அறிவித்தார்கள். அதை முன்னோடி வைத்த அதிமுகவை வைத்து முன்னோடி எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் அரசாங்கத்திடம் பேசி எங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்து ஏன் உங்களால் ஒரு வன்னியர்களுக்கு உதவி கூட எந்த விதமான இதையும் இது வரைக்கும் யாருக்காவது பாராட்டு விழா நடத்தியிருக்காங்களா அவங்க? அப்போ பாராட்டு விழா நடத்தலைன்னா உங்க கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றலைன்னு இன்னைக்கே இப்போ ராமதாஸோட பேட்டி 45 கண்டமா ஊமை ஜனங்களாக தான் இருக்கிறோம், நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை, மிகப்பெரிய போராட்டம் இன்னைக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. 45 வருஷமா இதை தானே சொல்லிட்டு இருக்காரு, எதுவுமே இல்லையே. ஆனால் நாங்கள் உரிமையோட சொல்றோம்ல, இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், மணிமண்டபம் கட்டணும், படையாச்சாருக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தணும் உரிமையோட சொல்றோம். நீங்க சொல்லுங்க. இப்படி வன்னியர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. ஐயா, இப்போ இந்த பாமகவுடைய உட்கட்சி பூசலை எப்படி பாக்குறீங்க? இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக மேல வச்சிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் அதிமுக மேலே வச்ச குற்றச்சாட்டு மதுரையில் அவர் செல்லூர் ராஜு பிரச்சாரத்தின் போது சொன்னார். அவர் சொன்னார்னா இதில் பாதிக்கப்பட்டது எம்பிசி கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த மொத்தத்தில் தான் அந்த 29% தான் இவங்க 10% இவங்களுக்கு கொடுத்துட்டா மீதம் பாதிக்கப்படுறது அவர் முக்குளத்தூர், அதுக்கப்புறம் எங்கள் நாயக்கர், பல்வேறு சமூகம், மொத்தம் 118 கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் 10 கொடுத்தா மீத கம்யூனிட்டிலாம் என்ன செய்கிறது? அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அந்த 10% கேட்கும்போது அந்த மொத்தம் இருக்க 29% கிட்டத்தட்ட 20% என்ஜாய் பண்ணுறதே வன்னியர்கள் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது காந்திக்கே தெரியும், காந்தி பேசும்போது கூட சொன்னார். உண்மை அதுதான். அமைச்சரோட லிஸ்டே அதுதான். 17% அமைச்சர். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மை தான். ஒரு முறை அப்போ இதே இவர் ராமதாஸ் சில பிரச்சனைகளை எழுப்பினார். அப்போ வீரபாண்டி ஆறுமுகம் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார், இந்த ஆண்டு மட்டும் எம்பிசி கோட்டாவில் இத்தனை குரூப் 1 வந்திருக்காங்க, இவ்வளோ இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க, குரூப் 2ல் அதே மாதிரி குரூப் 4ல் இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பெரிய பட்டியலே வாய்ச்சார். அதோடு மட்டும் இல்லாமல் இவ்வளோ எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, இத்தனை எம்பிக்கள் வந்திருக்காங்க, இத்தனை அமைச்சர்கள் வந்திருக்காங்க, என்ன இந்த கம்யூனிட்டி இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி வன்னியர் 118 எம்பிசியில் கோட்டை சேர்த்தது கூட நாங்கள் அதை தான் கையெழுத்து போட்டோமே தவிர, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் போராட்டம் பண்ணாங்களே தவிர, ஆனால் அவர் எம்ஜிஆர் கடைசி வரலையும் அதை உங்களுக்கு எம்பிசி கோட்டா கொடுக்கல. அதுக்கப்புறம் கலைஞர் தான் அந்த எம்பிசி கோட்டாவே கொடுத்தாரு. அப்படிங்கிறதெல்லாம் அவர் சட்டமன்றத்தில் இப்போ இறந்துட்டார், அவர் இல்லை. அவர் இருக்கும்போது ரொம்ப இதாக பேசினார். நானும் வன்னியன் தான், எனக்கு வன்னியர்களுடைய நிலை தெரியும் அப்படின்னு பேசினார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் நல்லவரா கெட்டவரா அப்படின்னா சுயநலவாதி. ஏன் எதனால சுயநலவாதி? அவர் குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லடாம்மா, நீங்கள் ஒரு இதை திங்க் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியும், காந்தியே இப்போ ஒரு 30 வருஷமாக தெரியும். அவர் அப்படியே தான் இருக்கார், கடுமையான உழைப்பாளி, சரியா? அதே மாதிரி ராமசாமி படையாட்சி இருக்கார்ல, அவருடைய பையன் ராமதாஸ்ன்னு பேர். அவர் டாக்டர். காங்கிரஸ் பீரியடில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். அதுக்கு அப்படிப்பட்ட அவங்க குடும்பம் அந்த ராமசாமி படையாட்சி தான் அடிக்கல். யாருக்கு அடிக்கல்? பாட்டாளி மக்கள்னு சொல்லக்கூடிய வன்னிய இன மக்களுக்கு அடிக்கல் நாட்டினதே அவர் தான். அந்த காலத்தில் 52லேயே தேர்தலில் சந்தித்து அவர் அன்றைக்கு வெளியிலேருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டா சொல்லும்போது இவர் போகாமல் மற்றவங்கள உள்ளே அனுப்பிச்சு அமைச்சர் பொறுப்பில் இருக்க வச்சாருன்னு வச்சுக்கோங்க. அது அந்த கடந்த காலம். இதெல்லாம் இன்றைக்கு இந்த ராமதாஸுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த அன்புமணிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவங்க போட்ட அந்த விதை இன்னைக்கு பெருசாக மரமாக முளைச்சி வந்திருக்கு. அந்த மரத்தில் இந்த பலனை அனுபவிக்கிறது ஒட்டுமொத்த அந்த வன்னிய இன மக்கள் அனுபவிக்கிறத ஒட்டுமொத்த அவங்க குடும்பம், அவங்க சின்ன வீடு பெரிய வீடு, பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைன்னு இவங்க தான் செல்ல பிள்ளைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே தவிர வேற யாரும் அனுபவிக்கலை. அப்போ இது அந்த பாட்டாளி மக்களுக்கு இது புரியத்தான் செய்யுது. ஆனாலும் நமக்குன்னு ஒரு தலைமை தாங்கிறதுக்கு இன்னைக்கு அவங்கள்ட்ட பொருளாதாரம் நிறைய போய் சிக்கி போச்சு.
அந்த பொருளாதாரம் இருக்க காரணத்தினால இவங்க வந்து எது வேணுனாலும் ஒரு படாடோவமாக இன்னைக்கு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு கூட்டம் கூட்டுறது, இளைஞரணி மீட்டிங் போடுறது, அது போடுறது இது போடுறது கொஞ்சம் பணங்களை நிறைய வீச்சு செலவு பண்ணுறதுனால அவங்க தான் இன்னைக்கு அதாவது மிக்ஸ் மீடியாவில் பேப்பர்கள்லையும் இதுலேயும் பெரிய ஹைலைட் பண்ணி வர்றாங்க. ரெண்டாவது அன்புமணி வந்து என்ன சொல்கிறாரு, நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னது இவர் சொன்னார். ஆனால் அவர் என்ன ஓட்டு வாங்கினாருன்னா டெபாசிட் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ வாங்கல, டெபாசிட் வாங்கல, டெபாசிட் வாங்கலையா? ஸோ ஆகையினால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அசிங்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவங்க வந்து தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் ஏறுமுகமாக இருந்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இறங்கு முகமாக போயிடுச்சு. இனியும் வந்து பாட்டாளி மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு இயலாது. ஏன்னா எல்லாரும் ஓரளவு கல்வி கற்றுட்டாங்க. அன்புமணியால தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பின்னடைவை சந்திக்குது. அன்புமணியும் அவங்க அப்பாவும் தான் இதுக்கு முக்கிய காரணம். அவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் வந்து அதாவது சொல்ல ஆற்றல் இல்லடா. ஒன்று சொல்லுவாங்க, அடுத்து அப்படியே பரட்டி பேசுவாங்க. சொல்லுவாங்க, அதை அப்படியே பரட்டி பேசுவாங்க. இவர் என்ன பண்ணாரு, எல்லா ஜாதி மக்களையும் சேர்த்து வச்சு நான் தேர்தலை சந்திக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்தாரு. இவரை மாத்திரம் கூட்டணிக்குள்ள சேர்த்து இவருக்கு சீட்டு தரேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மட்டும் போய் சீட்டை வாங்கிட்டு போயிட்டார். அதனால தான் திருமாவளவன்லாம் கோவிச்சுக்கிட்டாது காரணம். இல்லைன்னா திருமாவளவனுக்கு இவருக்கு என்ன சண்டையா சத்தம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருமாவெல்லாம் இவர் கூட தான் இருந்தார் பாட்டாளி மக்களோட. இவர் திடீர்னு நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டாரே. நம்பிக்கைக்கான ஆட்கள் இல்லைம்மா. பேச்சு மட்டும் பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்போ சொல்கிறாரு, ஒன்னையெல்லாம் நான் வந்து பார்க்கணுமா? எப்படி ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தைகள். தான் மகனாக இருந்தால் கூட அவர் அன்புமணிக்கெல்லாம் 35 வயசில் மத்திய மந்திரி அதுவும் கேபினட் மினிஸ்டர் யாரால் கிடைச்சது? திங்க் பண்ணி பாருங்கள். அந்த கேபினட் மினிஸ்டர் போனதுக்கப்புறம் தானே உங்களுக்கு தனது சொத்து பத்துகள்லாம் வந்துச்சு. அது அந்த நன்றி விசுவாசம் கூட கிடையாது. அன்றைக்கு நான் கீழே இருக்கேன், கலைஞர்கிட்ட இவர் வந்து பேசுகிறாரு மேலே, என் பையனுக்கு எப்படியாவது ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுங்கன்னு. ஸோ அதெல்லாம் கண்ணு நன்றி இல்லாத கண்ணு இவங்களுக்கு. அதான் நான் தான் சொல்கிறேனே, பாட்டாளி மக்கள் ஏழை எளிய மக்கள் ரொம்ப நல்லவங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் எங்கள் கம்யூனிட்டியும் உள்ளே போயிருக்கான். கிட்டத்தட்ட 25 விழுக்காடு வந்து எங்கள் கம்யூனிட்டி தான் இருக்கான். காரணம் என்னன்னா, கிராமப்புறங்கள்லாம் நாய்க்கர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நாய்க்கர்லாம் எங்கள் ஆளுக தான். வண்டிய நாய்க்கரும் இருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிறது பூரா எங்கள் நாய்க்கர் தான் ஜாஸ்தி இருக்காங்க. புரியுதா? நாய்க்கர்ன உடனே பாட்டாளி மக்கள் நாய்க்கர்ன உடனே எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு இருக்காங்க வட மாவட்டங்களில். அதனால் எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குறாரு. இந்த அல்வா வந்து ரொம்ப சீக்கிரம் காந்தி மாதிரி ஆட்கள்லாம் வந்து முகமுடியை கிழிச்சிடுவாங்க. அது இன்னும் இப்போ நீ இன்னும் கேட்கல, இன்னும் அவர்கிட்ட கேளு, இன்னும் நிறைய பேசுவார். அவர் பேசட்டும். ஆனால் எங்களுடைய எடப்பாடியாரை வந்து பேசுகிறது வந்து எடப்பாடியார் வந்து லாஸ்ட் மினிட்ல கொடுத்தது வந்து அவர் தேர்தலை மனசில் வச்சு தான் கொடுத்தாரு. அதை தோற்று போகணும்னு அவருக்கும் தெரியும். ஆனால் தேர்தல் வாக்குறுதி தானே. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிறது வேற பிரச்சனை. அதனால எடப்பாடியை நம்ம அதில் குற்றம் சொல்றதுக்கு இயலாது. இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவரை போட வச்சாங்க, கையெழுத்து போட்டார், அவ்வளோதான்.